ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமூர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசினியர்களே, ராசிநாதன் குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் உச்சமிட்டு இருந்தாலும் அவர் பார்வை 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குது. அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறைஞ்சிரும். அதே 5 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதும் 7, 10 கூடிய புதன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ஆடி மாதம் 5 தேதி வரைக்கும் 7ஆம் இடத்தை பார்ப்பது மாத தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழிலில் நல்ல ஒரு வருவாயை ஏற்படுத்தி பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். அதே 5 கூடிய செவ்வாய் 6ல் போவது பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதே இது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி இருப்பது வயதானவர்கள், தாய் தந்தையர்கள் கொஞ்சம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தனுசு ராசினியர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றங்களை. சுக்கிரன் உங்களுக்கு 6, 11 கூடிய லாபாதிபதி 9ல் இருப்பது அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஆரம்பத்தில் தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு 15 தேதி வரைக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பானதாக அமையும். மாத இறுதியில் கொஞ்சம் சற்று பல பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். கவனம் தேவை. அதே இது உங்களுக்கு குரு பார்வை ஏற்படுது. அதாவது குரு பார்வை எப்படின்னா 12ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஏற்படும். குரு பகவான் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை சனி இருந்து குரு பார்ப்பது விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இரும்பு உருக்கு கட்டடம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். அதே இது 4ஆம் இடத்தில் சனியிலிருந்து குரு பார்ப்பது இடம்பொருள் வாங்குறது, வீடு கட்டுறது, கடன் பட்டு வாங்கினாலும் ஓடி அடையுங்கிற மாதிரி அமைப்பில் இருப்பது. இப்போதைக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை இருக்குது. அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் நடக்கும் நல்லபடியாக. தனுசு ராசி நேயர்கள் பூராமே வாரந்தோறும் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய்தீபம் போட்டு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.